கொல்கத்தாவில் நடந்த இன்சிடென்ட் வந்து நாட்டையே உலுக்கிய ஒரு அட்ராஷியஸான ஆக்ட் தான் நம்ம சொல்லணும். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 4 பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலி வந்து நம்ம ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் நம்ம ஒரு சொல்யூஷனே நம்ம அதை தேடுறோம். ஒரு இன்சிடென்ட் வந்து இதை நம்ம ஈஸியாக தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் வந்த பிறகு தான் அதுக்கு தீர்வுக்கே நம்ம ஓடுறோம். எதுக்காக நம்ம பப்ளிக் அண்ட் நம்ம வந்து எதுக்கு இவ்வளோ அலட்சியம் வந்து காமிக்கிறோம் அப்படின்னு நம்மளே யோசித்துக்கணும். இந்த ஆர்கே கார்க் ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் எவ்வளோ வருஷ காலங்களாக இருந்திருக்கு. ஒரு 36 மணி நேரம் டியூட்டி, 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குற வந்து குழந்தைங்களுக்கு, தட் இஸ் இன்டர்ன்ஸ், டாக்டர்ஸ் ஆகட்டும், யார் எந்த டாக்டர்ஸ் அங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் இல்லை. ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் டியூட்டி வந்த பிறகு ஒரு படுத்து உறங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லாட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரைவசி தேவை. அதோட அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்து அங்கே உருவாகிருக்குது. இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த இன்சிடென்ட் தவிர்த்திருக்கலாம். அதே போல் ஒரு ஆளை வந்து நம்ம வேலைக்கு வைக்கும் போது அவனுடைய மையாலஜிக்கலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சு தான் வைக்கணும். இந்த சிவிக் வாலண்டியர் வந்து ஒரு போன் அடிக்ட்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அவங்க ஒரு போலீஸ் வாலண்டியராக வச்சு குழந்தைங்க வந்து இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவன் ஒரு குழந்தைங்களையும் பெண்களையும் கொண்டு போகிற வேலை வந்து அவன் பண்ணியிருக்கிறான். எக்ஸ்ரே ரூம்க்குனா எக்ஸ்ரே ரூம், பிளட் டெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கைடன்ஸ் பண்ணியிருக்கிற போது இந்த மாதிரி ஒரு பெர்வர்ட்டை வந்து எப்படி அவங்க வச்சிருக்க முடியும்? தட் இஸ் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இவன் வந்து ஒரு பெர்வர்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குது? ஸோ இந்த தவறெல்லாம் ஏன் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தா இந்த குழந்தைய நம்ம இழந்திருக்க வேண்டாம்ல, இந்த இன்சிடென்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்த்திருக்கலாம்ல. ஒரு சிட்டிசனும் வந்து இதை கண்டிப்பாக வந்து இதை யோசிக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் சுற்றி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் நடக்குதா, எனக்கு எதுக்கு இந்த வம்பு, ஏன் இந்த பிரச்சனையை நான் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் உங்கள் மேலதிகாரிட்டையோ நீங்கள் போய் ப்ராப்பராக வந்து அது ஒரு ப்ரோட்டோகால் படி நீங்கள் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 10 அதிகாரி வந்து இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு 7-8 அதிகாரி உண்மையாக தான் இருப்பாங்க. அதால் உங்களுக்கான தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணும் போது, அந்த ப்ராப்ளத்தை போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது தனியாட்டுக்கும் போய் ரெப்ரசென்ட் பண்ணாதீங்க. ஒரு குரூப்பாக உங்கள் சொசைட்டி இருக்கும், இல்லாட்டி உங்கள் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்குள்ள தீர்வு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம சொசைட்டி வந்து இன்னும் பல தவறுகள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நடக்காமல் பார்த்துக்கும். தேசம் வந்து ஒரு கல்ச்சர், ஹெரிட்டேஜ், மாரல் எத்திக்ஸ்க்கு வந்து ஒரு பேர் போன நாடு. நம்ம உலகத்துக்கே நம்ம ஒரு முன்மாதிரியாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியா சேஃபாக இருக்குதா, நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கே அது சேஃப்டி இருக்குதா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆகுது. ஸோ இது எப்படி வந்து நம்ம இந்த சேஃப்டி ஆஃப் இந்தியாவை நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மாரல் எத்திக்கல் வேல்யூஸை வந்து நம்ம கற்றுத்தரணும். நம்ம அதை கற்றுத்தர மறந்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஆகாரம் ஊட்டுறது போல் நம்ம நல் குணங்களை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட் பண்ணணும். அப்படி நம்ம கற்றுத்தரும் போது குழந்தைங்க வந்து உமனை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்குவாங்க. வீட்டில் வந்து சகோதரிகள், தாய் தகப்பனை ரெஸ்பெக்ட் பண்ணுற குழந்தைங்க வெளியில் போய் சக மனுஷங்களையும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உமனுக்குள்ள ரெஸ்பெக்டை வந்து அவங்க தருவாங்க. எங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளையும் நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும். அதே போல் பாய்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும், ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் குழந்தைங்களை வந்து வளர்க்கணும். தட் இஸ் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுத்தாங்க. அவங்க வந்து ஏதாவது அவங்கள தவறாக யாராவது அவங்கள அணுகும் போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு சின்ன மெக்கானிசம் வந்து அவங்களுக்கு கற்றுத்தாங்க. ஏன்னா அப்படி கற்றுத்தரும் போது அவங்க தைரியமாகவும் வளருவாங்க, சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணவும் முடியும். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும், எல்லாருமே எல்லா டியூட்டிஸும் பார்க்குறாங்க. நைட் டியூட்டி, டே டியூட்டி எல்லாருமே பார்க்கும்போது ராத்திரி டைம் தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பெண்களுக்கு வரும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவங்களே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன டெக்னிக்ஸ் வந்து நம்ம கற்றுத்தரும் போது குழந்தைங்க வந்து ஒரு எக்விப்டாகவும் வளருவாங்க. எந்த பிரச்சனையாகட்டும் வீட்டில் வந்து பேசக்கூடிய ஒரு தன்மையை வந்து குழந்தைங்களுக்கு வந்து வளருங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுங்க. ஓப்பன் டாக் இந்த ஹவுஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்துட்டும் நீங்கள் குறிப்பிட்ட 2 நபரை வந்து நீங்கள் உங்கள் கிட்டத்தில் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட உங்கள் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள், உங்களுக்கு அனுபவித்த வேதனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதிலிருந்து நம்மளுக்கு தீர்வு வருது. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயமும் சொல்லணும்னு இல்லை, ஆனால் நீங்கள் நம்புகிற சில நபர்கள்ட்ட உங்களுடைய பர்சனல் விஷயம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சில டிசப்பாயின்மெண்ட்ஸை சொல்லும் போது அதுக்குள்ள தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். திங்க் அபவுட் இட்.